राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो राधा रानी की जय। जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, प्यास से बोलो राधे राधे। वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, राधे राधे श्याम मिला दे, श्याम मिला दे राधे राधे। राधे 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 राधे। जय बोलो राधा रानी की जय। மகோன்னதமான ராதாஷ்டமி தினம் ஆனந்தமா நாம இந்த விஷயத்தை சொல்றதுக்கு இப்ப ருத்ரப்பிரயாகையில இருக்கும். நிஜமாவே ராதா மகிமையை நன்னா சொல்லணும்னா ருத்ரன் தான். ராதா கிருபா கடாட்ச ஸ்தோத்திரம்னு சொல்லி ரொம்ப அழகா ராதாராணியுடைய வைபவத்தை சிவபெருமான் தான் பேசுறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியம். இதே ருத்ரப்பிரயாகையில தான் நாரதருக்கு சங்கீர்த்தன வைபவத்தை ரொம்ப அழகா ருத்ரன் உபதேசம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. கிருபா கடாட்ச பாஜனம் அப்படின்ற, ஹே ராதே உடைய கிருபா கடாட்சம் எனக்கு வேணும் அப்படின்னே கேட்கிறார். அத்தனை சிரேஷ்டம் ராதாஷ்டமி. அதுலேயும் இன்னைக்கு செப்டம்பர் 11, இன்னைக்கு தான் விவேகானந்தர் ரொம்ப அழகா சிகாகோல ஜோரா சனாதன தர்மத்தினுடைய வைபவத்தை கர்ஜனை பண்ண நாள். இன்னைக்கு தான் மகாகவி பாரதியுடைய நினைவு தினம். அது இல்லாமல் அழகா இந்த பாத்திரபத அஷ்டமி ராதாஷ்டமி. சரியா வடக்குல எல்லாம் இது பாகவத மாசமா கொண்டாடுவோம். முக்கியமா வர பௌர்ணமி அன்னைக்கு தான் வேதவியாசர் பாகவதத்தை எழுதி முடிச்ச நாள்னு இங்க கொண்டாடுவோம். நமக்கு பாக்யம். நேத்தி வேதவியாச குகையில இந்த சமயத்துல நாம இருந்தோம். பெரிய இதெல்லாம் பகவான் தானா நடத்தி கொடுக்கலாம். அதுவும் இன்னைக்கு டிராவலிங்னு பார்த்தா 4.5 மணி நேரம் தான். சரியா இன்னைக்கு மொத்தமே கணக்கு பண்ணி பார்த்தா 4 மணி நேரம் 40 நிமிஷம் தான் நம்ம டிராவல். ஆனா கதை 8 மணிக்கு கிளம்பி ஜோஷி மட் வரைக்கும் ருத்ரபத்ரி வரைக்குமே 2 மணி ஆக்கியிருக்கோம் நம்ம. ஏன்னா அவ்வளோ இடங்கள் பார்த்தோம். முக்கியமா எந்த ஏகாதசியை பெருசா பேசிகிட்டே இருக்கோன்னு நான் சொல்ல பேசிட்டு இருக்கோமோ அந்த ஏகாதசியுடைய உற்பத்தி ஸ்தனமான உற்பன்ன ஏகாதசி. நிறைய பேர் பத்ரி போவார். அதை தாண்டி தாண்டி தான் போயிட்டு வரணும். நிறைய பேருக்கு தெரியாது. பகவானுடைய கிருபை நமக்கு தெரிஞ்சு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹனுமான் சக்தி. எந்த இடத்துல பீமனும் ஹனுமானும் சந்தித்தார்களோ அந்த இடத்த பார்த்தோம். முக்கியமா குரங்க ஒதுங்கி போ அப்படின்னு தான் கிண்டல் பண்றான் பீமன். ஆனா ஹனுமாருடைய வாளை கூட அவனால அசைக்க முடியல. அப்பதான் ஆஞ்சநேயர் சொல்றார், யாரையும் துச்சமா நினைக்காது. எனக்கு எப்பொழுதுமே அந்த ஹனுமான் சக்தி போனா அதான் ஞாபகம். யாரையும் துச்சமா நினைக்காத ஒரு புத்தி வேணும். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஒன்றும் அறிவுனாலேயோ பணத்தினாலேயோ அழகுனாலேயோ வயசுனாலேயோ ஆரோக்கியத்தினாலேயோ நம்ம விட கொஞ்சம் யாராவது கீழே இருக்கான ஒரு துச்சம் வந்துடும். இது ஸ்வபாவமா நமக்கு வரும். இன்னி வரைக்கும் நான் ஹனுமான் சக்தி போகும்போதெல்லாம் துச்சமா நினைக்காத ஒரு புத்தி வேணும். அது சில விஷயங்களை துச்சமா நினைக்கணும். துக்கத்தை இல்லாட்டி ஏதோ நடந்து போன சம்பவங்களை அதெல்லாம் துச்சமா நினைச்சுக்கணும். மனிதர்கள் யாரையுமே துச்சமா நினைக்க முடியாது. ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கே நம்ம டிரைவர் நம்ம உட்கார்ந்ததுக்கு நமக்கு ஒரு டயர்டா இருக்கு.
இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் அவன்லாம் அவ்வளோ வேகமாக அழுத்தினாடா ஸ்லோவாக போடான்னு. இல்லை குடி கால்லாம் வலிக்கிறதுனா உனக்கு வேணால் டீ குடி, இந்த வேகம் ஓட்டாதே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாதாரணமாக ஓடணுதான். இல்லாட்டி அவன் அழுத்துக்கு நம்ம 6:45 இங்கே வந்திருப்போம். ஆனால் அந்த ரோட்டில் அப்படி வரக்கூடாது, வந்துருப்போம். அதேதான் நிஜமாவே அவன். ஏன்னா நான் அப்போ தான் என்ன வண்டி, ஏன்னா லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு நல்ல வைப்ரேஷன் தெரியுது, ஸ்பீடு. நான் அப்போ தான் சரி வேறு ஏதோ ஒன்று பார்க்குறேன், மேப்பில் போட்டால் 30, 40, 50, 60, 70, 76, 80 இது சரிபடாம டேன்னு ஓடினேன் நான். இதெல்லாம் வந்து ஏதோ சென்னை திருநெல்வேலி ரூட்டில் போகலாம், சென்னை பெங்களூர் ரூட்டில் போகலாம், இல்லாட்டி ஹரித்வார் டெல்லி ரூட்டில் ஹைவேல போகலாம். காட் செக்ஷன்லாம் 80 வம்பு. ஆனாலும் அந்த மாதிரி சொன்னவொடனே அழகாக குறைச்சிட்டு அது கோச்சிக்காம அத்தனை அழகாக பண்ணி அவனுக்காக தான் டீக்கு நிறுத்து, நமக்காக இல்லவே இல்லை. ஆனாலும் பாவனை நம்ம துச்சமாக நினச்சோம் வச்சுக்கோங்களேன். இந்த 5 நாள் நம்ம என்னத்தை பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் நிறுத்தி ஏறி இறங்கி அத்தனை ஆசை அந்த பசங்களுக்கு, அவ்வளோ சந்தோஷம். அவங்க அப்படியே அவன் கூப்பிட்டு கேட்குறான். அந்த ராஜீவ் அந்த பையன் வந்து குருஜி இது சொல்லுங்கள், எனக்கு இந்த மகாத்மா நீங்கள் சொல்லலையே, நான் இங்கே சொல்லுமா, நான் கேட்கல, எனக்கு நீங்கள் சொல்லலை. நிஜமாவே எக்ஸ்க்ளூசிவ் சத்சங்கம் அவனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துலையா நின்று அப்போ அந்த பசங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்ம அவ்வளோ துச்சமாக நினச்சோம் வச்சுக்கோங்களேன், நிஜமாவே இந்த யாத்திரை அவ்வளோ சுகமாக இருக்கா. அப்போ கூட அவன் சொன்னான், குருஜி நிஜமாவே இந்த யாத்திரை கேங்கு தான் இவ்வளவு நன்னா நான் ரசிக்கிறேன். 10 வருஷமாக வண்டி ஓட்டுன்னு இருக்கேன். மற்ற யாரும் எங்களை வந்து ஒரு டிரைவர் அவ்வளோதான், வண்டி ஏறு உட்காரு மிதி போயிட்டே இரு, யார் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லுவான். நிஜமாவே அவன் மனசு அவ்வளோ சந்தோஷம். எங்களை மனுஷாலாக பார்க்குறது நீங்கள் தான் அப்படின்னா. அவன் சொன்னான், மனுஷாலாக பார்த்து என்கிட்ட பேசுறது பழகிறது இவ்வளோ தூரம் பரிவாரத்தில் ஒரு மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இவங்களை வச்சு நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவ்வளோ ஆனந்தப்பட்டான். அவனோட அந்த சந்தோஷம் நிஜமாவே இந்த யாத்திரைக்கு நமக்கு ஒரு பெரிய பலனோட அந்த 2 பேரோட சந்தோஷம். அவ்வளோ அழகாக பார்த்து பைசா கொடுக்குறவங்களும் அடுத்த விஷயம். ஆனாலும் உளப்பூர்வமான அந்த ஆத்மார்த்தமான அன்பு தானே ஒவ்வொரு ஜீவனுமே ஏங்கிறது. யாருக்கு அவளுக்கு எவ்வளோ பைசா கொடுப்போம், எவ்வளோ பைசா என்ன பண்ண போகிறோம், அவனுக்கு என்ன பசி சாப்பாடு குடும்பம் இவ்வளோ தானே. இதை தாண்டி பைசாவால் வேறு என்னத்தை கொண்டு போய் சாதிச்சிட முடியும். நம்ம ஆத்மார்த்தமான விஷயங்கள் சரியா, அந்த ஆத்மார்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அன்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ராதாராணி அன்பினுடைய ரூபம் தான். கிருஷ்ணனுடைய அன்பே உருவம் எடுத்தா அதுதான் ராதாராணி அப்படின்னு காண கிடைக்கிறது. பத்ரிநாதன் தான் ராதா நாம மகாத்மியத்தை ரொம்ப அழகா சொன்னார் அப்படின்னு கர்க சம்ஹிதையில காண கிடைக்கிறது. அத்தனை விசேஷம். நாம முதல்ல பாண்டுகேஸ்வர் இது பார்த்தோம், ஹனுமான் செட்டி ஏகாசி குகை, அடுத்து ஹனுமான் செட்டி பார்த்தோம். 3வது பாண்டுகேஸ்வர், பஞ்சபாண்டவர்களுடைய அவதார ஸ்தலம். குந்தி தேவி அங்கதான் கை குழந்தை வச்சு தனியா இருந்தா, அங்கிருந்து தான் அவள் அஸ்தினாபுரமே வந்தா. பாண்டுகேஸ்வரை பார்த்தோம். விஷ்ணு பிரயாக, எந்த இடத்துல நாரத மகர்ஷி தபஸ் பண்ணாரோ, எந்த இடத்துல தௌளி கங்காவும் அலகநந்தாவும் சங்கமிக்கிற முதல் பிரயாக, சரியா பத்ரிலேருந்து பார்த்தா முதல் பிரயாக. நான் கூட நினைச்சேன் இந்த 5 பிரயாக முடிச்சிருவோம் போல இருக்கு இந்த கேங்குக்குன்னு நினைச்சேன். ஒரு பிரயாக பெண்டிங்ல இருக்கு, அந்த பிரயாகை பெண்டிங்ல வந்துடுத்து. முதல் தடவைலாம் நான்லாம் வந்து இந்த 3 பிரயாக தான் திரும்ப பார்த்துருக்கோம். நந்த பிரயாக கர்ணப்பிரயாகலாம் ஒவ்வொரு வாட்டி ஆடாகி போய் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அப்போ அத்தனை விசேஷம். இன்னைக்கு கூட நினச்சேன்னா கர்ணப்பிரயாகையில் ஒரு உமாமகேஸ்வர கோவில் இருக்கு, நீ முடிஞ்சு அதை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பகவத் சங்கல்பம். எப்பவுமே ஹிமாலயாஸ் எதையான ஒன்று பார்க்கலன்னா திரும்ப ஹிமாலயாஸ் கூப்பிடும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு நினச்சிப்பேன், போக முடியாது. எப்பயாவது ஒரு தடவை திரும்பி வந்து பார்த்துருவேன் நான். அப்படியே அந்த அழகான அந்த விஷ்ணு பிரயாகை பார்த்தோம். அழகா சங்கரர் தபஸ் பண்ண அமர் கல்ப விருட்சம்னா நிறைய பேர் அதெல்லாம் போகவே மாட்டான், டைமே இருக்காது, எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு வரணும். நிறைய பேர் நம்ம தான் இன்னைக்கு ருத்ரபிரயாகை தாண்டி ரிஷிகேஷுக்கு சில பேர் போயிடுவா, பத்ரி முடிச்சு விட்டலாம். இதை தாண்டி கீர்த்தி நகரில் போய் நிற்பார். நம்ம ஏன் ருத்ரபிரயாகைன்னு ஒரு ஆல்ட்டு வச்சுட்டு இருக்கோம்னா இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காகத்தான். டெய்லி அந்த 5 hours 6 hours ட்ராவலிங், அதுக்கப்புறம் டீ காஃபி நம்ம லஞ்ச் பிரேக் எல்லாம் சேர்த்தா 9 மணி நேரம் இழுத்துன்னு ஓடிடும். இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்பினோம், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 12.5 மணி நேரம் ஆயிருக்கு நமக்கு இங்கே ரூமுக்கு வரத்துக்கு. இங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. நீங்களே பார்த்துட்டு அங்கங்கே எங்கே நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறோம் நமக்கே தெரியாது. அவனா வண்டி எடுத்தால் தான் உண்டு. அதனால நமக்கு பாக்கியம். இன்னைக்கு அந்த சங்கரருடைய அமர்கல்ப விருட்சம், அவர் தபஸ் பண்ண குகை, அழகா தோட்டக்காச்சாரியாருடைய குகை, அப்புறமா ஜோரான ஜோதீஸ்வர் மகாலிங்கம்,
அழகா தோட்டகாசர குகையில் அந்த ஸ்பட்டிகலிங்கம், நர்மதா லிங்கம், அழகா கீழே அந்த சிங்கேரி ஆசாருடைய சிஷ்யர், அந்த பூரி பேர்னா நம்ம ஜோதிர் மடத்துடைய சன்னியாசி லிஸ்டில் அவரும் உண்டு. நம்ம பார்த்தவர், அவரை பார்க்கறதுக்கும் அந்த ஸ்பட்டிகலிங்கம், அந்த மேரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கான பாக்கியமும் எல்லாமே நமக்கு இன்னைக்கு ஜோராகவே வாய்ச்சது. அழகா விருத்த பத்ரிநாதனையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிராமங்கள்லாம் நீங்கள் உங்கள் எனக்கு தெரியும் கஷ்டம்தான்னு கேட்டால் இப்போ தான் பார்க்குற சொல்லுங்க. அடுத்த வருஷம் இன்னும் உடம்பு இதுதான் ஆகும் நமக்கு எல்லாம் அதனால் யார் இருந்தாலும் இறக்கிடுவோம். தோதான் 300 மீட்டர் தான், ஆனால் ஹைட்டில் நடக்கிற 300 வேறு, நெட்டு குத்தலாம் 300 வேறு. சரியாக பார்த்தோம்னா 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் நம்ம இறங்கியிருக்கோம். நீங்கள் ஒரு மாடிக்கு எவ்வளோ ஹைட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள், அப்புறம் கூகுளில் பண்ணி பாருங்க. அப்போ 1/2 கிலோமீட்டர் எத்தனை மாடின்னு தெரியும். அப்போ கண்டுபிடிச்சிடலாம் 20 மாடியா 30 மாடியா அப்படின்னு. அப்போ தெரிஞ்சு கண்டினியூஸாக சந்தோஷப்படுங்க, இறக்கி விட்டுருக்கேன்னு. ஏற்றி இறக்கல. சில பேர்லாம் வேண்டிய வம்படிப்பேன், இப்படியே இறங்கணும் இப்படியே ஏறணும்னு. அந்த விருத்த பத்ரிநாதன் நாரத மகரிஷிக்கு பகவான் அவ்வளவு அழகா விருத்தனா காட்சி கொடுத்தான். இது எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம்னா நிஜமாவே ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர் தான் ஒவ்வொரு கோவிலா தேடி 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 புனருத்தாரணம் பண்ணி அதை போய் பார்க்கறதே நமக்கு சொல்கிறோம். ஏன் சுவாமி இங்கே தெருவில் உட்காந்து இருக்கப்படாதா, ரோட்டில் இருக்கப்படாதா, ஊருக்குள்ளே இருக்காருன்னா இத்தனை கோவிலையும் ஒரு சின்ன பிள்ளை போய் போய் பார்த்து பார்த்து புனருத்தாரணம் பண்ணியிருக்குன்னா என்ன தப்போபலம் இருக்கணும், எத்தனை விசேஷம் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கா அங்கே விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தா அந்த அனிமா மடம், அந்த விருத்த பத்ரிநாதனுடைய அங்கே பூஜை பண்ணுறவாள்லாம் மூதாதையர்லாம் பார்த்தா எங்கேயோ தட்சிண பாரதத்தில் வந்தவாளாக தான் இருக்கும். அவர் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நாங்கள்லாம் தட்சிண பாரதத்தை சேர்ந்தவர் தான், ஆன்சஸ்டர்ஸ் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் இங்கேயே செட்டில் ஆயாச்சு, கடுவாலி ஆயாச்சு. இப்படி இன்னைக்கு இவ்வளவு இடங்கள், இன்னைக்கு 6 இடங்கள் நாம் பார்த்துட்டு இப்போ ருத்ரப்பிரயாகையில் சங்கமத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கெல்லாம் சமர்த்த ராமதாசர் வந்திருக்கார் அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. தபோபலம் வாழ்க்கையில் தவம் நிஜமாவே நமக்கு இந்த ஒரு 4-5 நாளில் தவம் தான். டெய்லி இறங்கணும் ஏறணும். அதுவும் ஏறி இறங்குறவாளுக்கு இந்த கஷ்டத்தில் எப்பா எப்படியாவது இறங்கணுமே, ஜாகிரதையாக இறங்கணுமே, ஜாகிரதையாக ஏறணுமே. மனசில் இது ஒரு பெரிய ஒரு கான்சன்ட்ரேட்டடாக சரி எப்படியா இறங்கணும் எப்படியா ஏறினோம்ன்றோம்னா இதுவே ஒரு தவம் தான். இந்த விஷயத்தை ஒரு செயலை நடத்தி காட்டுறதுக்கான எனர்ஜியே தவம். அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருங்கன்றோம். நீங்கள் எத்தனைக்கு எத்தனை எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கோ அத்தனைக்கு எத்தனை இந்த காரியங்கள் சாதிக்க முடியாது. இப்போ இதே வீடுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் 10 வாட்டில் ஏற முடியும், என்ன மனுஷனா மாடா என்ன எல்லா கேள்வியும் கேட்போம். அதில் சண்டை போடுறத விட ஏறி இறங்குது ஈஸி. நிஜமாவே சொல்லுவேன், அதுக்கு அவ்வளோ எனர்ஜி போகும். நம்ம கோபத்தில் கத்துறதுக்கும் ஆர்கியூ பண்ணுறதுக்கும் நாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் நிறைய எனர்ஜி வேணும். இது மேக்சிமம் உடம்புல ஸ்ட்ரெயின் தெரியும், இவ்வளோதான். உடம்புல ஸ்ட்ரெயின் தெரியுமே ஒழிய, ஆனால் ஹிருதயத்துக்குள்ள இனிமேல் எப்போ நினச்சாலும் விருத்த பத்ரியாக நாங்கள் பார்த்துருக்கோம், எனக்காக விருத்த பத்ரி அப்படின்னா உடனே இது மைண்டில் மெமரியில் வரும்ல. அப்போ அந்த கிராமத்துக்குள்ளே போகணும். விருத்த பத்ரிநாதன் ஞாபகம் வருதோ இல்லையோ, சொரக்கா, சாத்துக்குடி, அழகாக அது கிளீனாக ஞாபகம் வரும். அந்த அழகாக அது இறங்கின இதுக்குள்ள அந்த நான் எடுத்திருக்கேன், நான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன், நான் அனுப்புகிறேன். நிறைய அந்த ஃபுல் மேலே நான் இறங்கி ஃபுல்லாக எடுத்திருக்கேன், நிறைய எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ போட தான் சமயம் இல்லை, எல்லாமே பிட்ஸ் அண்ட் பார்ட்ஸ். ஹோல் விருத்த பத்ரி மேலேருந்து கீழே இறங்குற வரைக்கும், ஆர்ச்சிலேருந்து இந்த ஆர்ச் வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ எடுத்திருக்கேன். மாற்றி 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 அங்கே இருக்க மரம் செடி கொடியிலேருந்து எல்லாத்தையும், அந்த நாய் கத்திர நாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான். அங்கே அங்கே வயல்வெளியில் வேலை செஞ்சு போன வாட்டி வெங்காயமும் உருளைக்கிழங்கும் பிடிங்கிட்டு இருந்தேன், அதை கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோ அழகாக இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பாருங்களேன், நீங்கள் ஹோல்டே நம்ம இவ்வளோ பண்ணோம். என்ன உடம்புல தானே ஸ்ட்ரெயின், மனசில் ஏதான ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கா பாருங்கள். மனசில் ஸ்ட்ரெயினே கிடையாது. பஸ்ஸில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். நான் காலையில் 8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் உட்காந்துருக்கோம், சத்தம் கேட்குற வரைக்கும் உட்காந்து தான் இருக்கும். ஆனால் இந்த மனசு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, மனசு அந்த தெய்வ விஷயத்தை ஈடுபடும் பொழுது எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். இதுதான் தவம். இந்த எனர்ஜியை கொண்டு தான் சங்கரர், ராமானுஜர், திருமங்கை ஆழ்வார்லாம் பெரிய பெரிய காரியங்கள் சாதிச்சா. நிஜமாவே உத்தராகண்ட் வர்றதுக்கு அவ்வளவு மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் விஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ தான் உடம்பு கோஆப்ரேட் பண்ணாட்டி உடம்பு கோஆப்ரேட் பண்ணவே பண்ணாது. இல்லாட்டி நேத்தி மானா ஏற்றி அழைக்க நினச்சி பாருங்க,
நேற்று மானா ஏற்றி இறக்கினது, அன்றைக்கி தேவப்பிரயாகி ஒரு நாள் கூட சும்மா இல்லை. ஏதான ஒரு நாள் அப்பாடா கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னா மேக்ஸிமம் ½ hour எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். நேற்று பேக்கிங் இல்லை, அது ஒன்று தானே ஒழிய அதே 8 மணி இதுதானே, மாற்றமே இல்லையே. ஆனால் மனசுக்குள்ள மற்ற எந்த விஷயத்தையும் போட்டு அலட்டிக்கலை, பாரமாக ஏற்றுக்கலை. எல்லா விஷயங்களும் காதில் படுறது, பார்க்குறோம், பேசுகிறோம் எல்லாமே. ஆனால் மனசு அழுத்தம் வரல. சரி நம்ம வேலையை பார்ப்போம், அடுத்து கோவில் போயிட்டு இருக்கோம் இல்லையா. இதுதான் தவம். தபஸ்வாத்தியாய நிரதம்னு சொல்லுவாள். பிரம்மதேவர் பார்த்தோம்னா பையா இருக்கார். பிரளய காலத்தில் பகவானுடைய பிரளயம் முடிஞ்சது, சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து தான் பிரம்மதேவர் வர. யாருமே கிடையாது, ஒரே இருட்டு. அங்கே வெயில் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அப்புறம் தாமரை தண்டுக்குள்ளே போகும்பொழுது தப தப்பன்னு சப்தம் கேட்கறது. அது என்னடா சப்தம்னு ஆலோசனை பண்ணார். தவம்னா ஆலோசனைன்னு அர்த்தம். தவம் பண்ணுறதுன்னா ஒரே விஷயத்தை திருப்பி 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 ஆலோசனை. தப அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆலோசனைன்னு பேர். பிரம்மதேவர் தனியாக உட்காந்து தப சப்தம் எங்கேருந்து வந்தது, இது யாருடைய சப்தம்னு ஆலோசனை பண்ணதுல தான் அவருக்கு பிரத்யக்ஷமாக தெய்வ தரிசனம் கிடைச்சது. இப்போ டெய்லியே நம்ம பத்ரிநாதன் தபஸ் பண்ணோம். இன்னொரு தடவை பார்த்தா தேவையில்லையே நிசாங்கால் நினச்சோம். பகவான் கூப்பிட்டு வச்சு வா 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 பார்த்து எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோ நீ. நிஜமாவே இப்போ ரைட் ராயிலெல்லாம் பத்ரிநாதனை சாதாரணமாக 3:30 மணிக்கெலாம் நான்லாம் பார்த்ததெல்லாம் கிடையாது. முதல் நாள் காட்டியாச்சு, அபாடா கோவில் பார்த்தாச்சு, நம்ம லிஸ்ட்டு ஓவர். அடுத்த நாள் கோவில் பக்கத்துலலாம் அழிச்சுட்டு போவேன். இந்த பிரம்ம கபாலம் எல்லாம் காட்டுவேன். ஒழிய கோவிலுக்குள்ளே யாராவது போனால் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்கோ. அப்போ கூட சொல்ல அடுத்து வேற எங்கேயாவது போகணும், அதை முடிச்சுட்டு நான் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கோங்கன்றேன். இந்த மாதிரி பத்ரிநாதனை சுலபமாக சேவிச்சோம் அப்படின்னா அவனுடைய நிர்ஹேத்துக்க கிருபை. மெயினாக பெரிய குளிர் இல்லை. நான் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். நிஜமாவே பெரிய குளிரே கிடையாது. இல்லாட்டி பத்ரியில் அந்த தெர்மலை கழட்டுமா அழுகியே வரும். கழட்டணுமா அப்படின்னு கதலை குளிக்கலாமா வேண்டாமான்னு அந்த தெர்மல் உடம்போட கவச கொண்டுள்ள மாதிரி இருந்தால் தான் அப்பாடான் இருக்கும். நான்லாம் இருந்த தெர்மலே போடாமல் இருந்தேன் அப்படின்னா பத்ரிநாதனுடைய நிர்ஹேத்துக்க கிருபை. அதனால் தவம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் அப்படியே ஊன்றி அதையே நினைக்கிறது. அது பகவத் விஷயமா இருக்கும் பொழுது பலம் கிடைக்கும். இப்போ பிரச்சனை நீங்கள் ஆலோசனை பண்ணலாம், மனசு அழுத்தும். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கும் பொழுது மனசு குழப்பத்தில் போகும். நீங்கள் பகவத் விஷயம்ன்ற ஒரு சிங்கிள் பாயிண்ட், சிங்கிள் மோட்டிவேஷன். இப்போ நம்ம ரோடு பார்த்தோம் எப்படி இருந்தது. அந்த பையன் வண்டி ஓட்டுறான், எவ்வளோ ஸ்லிப்பரி ரோடு. அந்த சில இடத்துல சேரு சகதி கூழாக இருக்குது, நடக்கவே முடியாது, எங்கே வேணால் வண்டியை இழுக்கும். அந்த பயலுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் இருந்தால் நிஜமாவே தவம். நிஜமாவே தவம். அந்த பிள்ளைக்கு அவ்வளோ அழகாக வண்டி ஓட்டிடும். நிஜமாவே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். உத்தராகண்டில் டிரைவர் ஏறி உட்காந்து அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்போம் ஹோல்டே. இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வேணால் அருவியை பார்க்கலாம், மலையை பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். எதை பார்க்குறோம்? ரோடை மட்டும்தான் பார்க்கணும். முன்னாடி வர வண்டி, பின்னாடி வர வண்டி, இந்த லேண்ட்ஸ்லைடு, இந்த மழை, இந்த சேரு சகதினா என்ன ஒரு தவம் அந்த பிள்ளைக்கு இருக்கணும். அந்த மாதிரி சங்கரன்ற ஒரு பிள்ளையினுடைய தவம் இந்த தேசத்துக்கு இன்னைக்கு உலகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதே போல சமர்த்த ராமதாசருடைய தவம் அத்தனை விசேஷம். அதனால தான் நாமெல்லாம் மகாத்மாக்களை ஏன் தெய்வத்துக்கு நிகராக கொண்டாடுறோம் அப்படின்னா அவர்களுடைய அந்த தபோபலம் நமக்கு நன்மை செய்யும். இப்போ விவசாயத்தை ஏன் கொண்டாடுறோம்? நித்தியம் சாப்பாடு நமக்கு வேண்டியிருக்கு. வெரைட்டியாக எத்தனை வெரைட்டி, எந்த ஊரில் போய் சாப்பிட்டாலும் எவ்வளோ மெனு சொன்னாலும் விளைவிக்கிற ஒருத்தன் இருக்கணுமே. சமைச்சு போடுறவா ஆள் இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் 1000 வீடியோ போடலாம். சோறே இல்லைன்னா யாரும் அந்த வீடியோ போடுறது? இந்த ஃப்ளேவர்ஸ் இல்லை, ஒரு சுரக்காய் இல்லை, சுரக்காய் நல்லா இருக்குது, பிரெட் நல்லா இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு பொருள் வேணுமே. அதை உண்டாக்குறதுக்கு ஒரு விவசாயி வேணுமே. அதுபோல இந்த மகாத்மாக்கள் எல்லாம் திரும்ப 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 நம்முடைய மனசுக்கு இந்த உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு பண்டிகைகள், இவ்வளவு உற்சவங்கள். இன்னைக்கு கூட அந்த ஜோதிர் மடத்தில் அந்த ஆச்சாரியன் எவ்வளோ சொன்னார், பகவத் அனுகிரகம் நீங்கள் வந்திருக்கீள், பகவான் அனுகிரகம் பார்த்துருக்கீள் அப்படின்னு சொன்னார். இல்லாட்டி நடக்குமா? யோசனை பண்ணி பாருங்களேன். இப்படி எவ்வளோ பேர்கிட்ட பைசா இருக்குது, அவ்வளோ பேர் ஃபஸ்ட் கிளாஸ் சொந்த வண்டியே இருக்குது. ஒன்றும் வேண்டாம், ரிலையன்ஸே கட்டி போட்டிருக்கான். எத்தனை பேர் அவள் வீட்டில் வந்து தங்க போகிறாங்க? எப்பயோ ஒரு தடவை வந்திருக்கான். நான் வரும்போது தான் சார்ட்டர் ஃப்ளைட்டில் அவளும் வந்தான், நான் பார்த்துருக்கேன் டேராடூனில். எத்தனை பேர் வர முடியும்? எத்தனை பேர் வந்திருக்கா தெரியாது நமக்கு. ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா பகவானோட நிர்ஹேதுக கிருப்பை. அதனால் தவம் பண்ணிகிட்டே இருக்கான்.
அந்த மனசுல அந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம போயிட்டே இருக்கும்பொழுது நிஜமாவே அதனுடைய உண்மைத்தன்மையை நமக்கு தெய்வம் காட்டி கொடுக்கும். நேற்று வேதவியாச குகையில போய் உட்காந்தோம், எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டே வசிஷ்ட குஹா எப்படி இருந்தது? நான் பெருசா தியானம் எல்லாம் பண்ணல, ஆனா உள்ள போயிட்டு வந்தோன்னே இட் ஃபெல்ட் குட். எஸ். இன்னைக்கு சங்கர குகை, தோட்டக்காச்சாரிய குகை, அந்த ஒரு நிமிஷம் லைட் அணைச்சிட்டு அந்த ஜோதிர்லிங்கம், அந்த அந்த அனுபவத்தெல்லாம் நான் அவ்வளோ வேணா வீடியோ எடுத்து போடலாம். உங்க கண் கொண்டு அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு லைட் அணைச்சி திடீர்னு அந்த விளக்கு ஏற்றணும், அப்படி நிஜமாவே நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நானே எத்தனையோ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நான் இந்த அனுபவத்தை நீங்க எவ்வளவு வர்ணிச்சாலும் அடுத்த ஆள் பார்க்கணும்னு தோணுமே ஒழிய உங்களுடைய ரியல் ஃபீல், த ரியல் பிளிஸ் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சங்கரர் தொட்டு பூஜை பண்ண இடம், தோட்டக்காசரை உட்காந்து குரு தியானம் பண்ண இடத்துல நீங்க உட்காந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்துருக்கீங்க. அங்கே ஒரு கொஞ்ச நேரம் உட்கார முடிஞ்சுது. சங்கரர் தபஸ் பண்ண குகையில் இன்னைக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காந்து லைஃப் யோசனை பண்ணி பாருங்க. பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் ஏர்போர்ட்லையும் எவ்வளவு நாள் எவ்வளவு நேரங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தோம், இங்கே 2 மணி நேரம் நம்ம எங்கேயுமே உட்காரல, 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆனால் இந்த 5-10 நிமிஷங்கள் ஆயுசு முழுக்க நம்மளோட இருக்க போகிறது. நம்ம போயிட்டு வந்த உடம்பு வெளியில நாளைக்கு மறைஞ்சு போயிடும். ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போய் எல்லாம் அடுத்த வேலையில் போயிட்டா இதெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இந்த அனுபவம் இந்த ஹிருதயத்திலேயே உட்கார்ந்து இருக்கும், எவ்வளவு பெரிய சுகம். அப்போ மனசுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. ஸோ மனசு ஒருமுகப்பட்டு ஒரு விஷயத்தை தியானம் பண்ணும். அதனால தான் நிறைய இடங்கள்ல சிஷ்யர்கள் குரு தியானம் பண்றது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சிருக்காரு. சில சிஷ்யாவுக்கு அது ஸ்வபாவமா ஈஸியா வடுக நம்பி போல அவருக்கு ரொம்ப ஈஸி. ராமானுஜரை தியானம் பண்றது, ரங்கநாதனை தியானம் பண்றது அவர் கஷ்டமா இருந்தது. தோட்டக்காச்சாரியர் அவருக்கு தியானம், பிரம்மம், வேதாந்த விசாரம் இதெல்லாம் பெரிய ஒரு பழக்கம் வரல. என்னோட சங்கரர் நல்லவர், சங்கரம் லோக சங்கரம், அவ்வளவுதான். எனக்கு இவருக்கு நான் கைங்கரியம் பண்ணியிருந்தா போதும். அவ்வளோ அல்டிமேட் ஒரு ஞானம் அவருக்கு கிடைச்சி கொடுத்து, அவ்வளோ பெரிய அல்டிமேட். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணானம் ஆலயம் கருணாலயம், சரியா? அது கருணாலயம்னு உணர்ந்தவர் யாருன்னா தோட்டக்காச்சாரியர். ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கர். அந்த லோகத்துக்கு சங்கரம் மங்களம் தரக்கூடிய சங்கரரை நான் நமஸ்காரம் பண்றேன், வந்தனம் செய்கிறேன். அந்த மாதிரி சில பேருக்கு அந்த குரு தியானம், சமர்த்தராமதாசருடைய சிஷ்யர்கள்ல சில பேருக்கு அப்படி ஏகாந்த குரு தியானம் இருந்தது. நம்ம பார்த்தோம், கல்யாண் சுவாமி எல்லாம் சொன்னேன், சஜ்ஜன்கட்லேருந்து மேலே அவர் அங்கவஸ்திரம் பறக்கும்போது கூட அப்படி பறந்து பிடிச்சார் அப்படி. அது மாதிரி அக்கா பாயி ஒவ்வொருத்தரா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சமர்த்தராமதாசருடைய சிஷ்யைகள்ல ஒருத்தி இருந்தா அம்மா பாயின்னு அவளுக்கு பெயர். அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை சமர்த்தராமதாசருடைய ஸ்வரூபம் ஆஞ்சநேய ஸ்வரூபம்னு அங்கங்க பேசிக்கிறா. சிஷ்யாவெல்லாம் ஒருத்தர் பேசிக்கிறா. ஆனா அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு சமர்த்தராமதாசருடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்க்கணும். எனக்கு அந்த பக்குவம் இருக்கான்னு தெரியாது, தகுதி இருக்கான்னு தெரியாது, அத்தனை ஸ்ரத்தை இருக்கான்னு தெரியாது, அத்தனை தாபம் இருக்கான்னு தெரியாது. ஆனா ஆசை மட்டும் இருக்கு, அவ்வளவு. எனக்கு ஆசை மட்டும் இருக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்கு நினைச்சு எனக்கு ஒரு நாளாவது ஒரு க்ஷணமாவது சமர்த்தராமதாசருடைய ஆஞ்சநேய ஸ்வரூபத்தை நான் என் கண்ணாலே தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். எப்பொழுதுமே சமர்த்தராமதாசர் ஏகாந்தமா தான் உட்கார்ந்து சாப்பிடுவார். ஏற்கனவே பார்த்துருக்கோம், பரிமாறுனா கூட தலையை தூக்கி பார்க்காதே பரிமாறு, அந்த பக்கம் போயிடு அப்படின்னு தான் சமர்த்தராமதாசர் சொல்லுவார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஒரு தடவை சமர்த்தராமதாசர் ஏகாந்தமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கார். கதவை அடைச்சுட்டு தான் தனியா உட்காந்து சாப்பிடுவார். ஒரு தடவை என்ன பரிமாறாலும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பி 2வது தடவை பரிமாறம் தானே பார்க்க வரணும். ஒரு தடவை தட்டில் போட்டாச்சுன்னா அதுல என்ன இருக்கோ சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுவார். அது கூடுதலா இருக்கோ குறைவா இருக்கோ அது ஒரு தர்மம், சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்ப சமர்த்தராமதாசர் ஏகாந்தமா உட்கார்ந்து வாழை இலையில ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்கார். அப்ப இந்த அம்மா பாயி பார்க்கணும், ஏன்னா கேள்விப்பட்டிருக்கா சில பேருக்கு தரிசனம் கிடைச்சது. சரி, எப்படி கூறத்தாழ்வான் கதவிடுக்க வழியா ராமானுஜர் ஊம வைஷ்ணவருக்கு என்ன கிருபை பண்றார் பார்க்கணும்னு பார்த்தாரோ அந்த மாதிரி குதர்க்கமாலாம் பார்க்கல. இப்படி பார்த்தா அவளுக்கு ஒரு க்ஷணம் பார்த்தா அங்க சமர்த்தராமதாசரே இல்லை,
ஸ்வயம் ஆஞ்சநேய மூர்த்தி உட்காந்துண்டு அழகா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கா. ஒரு க்ஷணம்தான் பார்த்தா, அதுலேயே மூர்ச்சையே விழுந்தாச்சு. அந்த ஆஞ்சநேய மூர்த்தியை போய் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு ஹனுமான் சட்டியில் ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்தோம். அது மாதிரி எங்கேயாவது நம்ம ரூமுக்குள்ள வரோம், திடீர்னு ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருக்காருன்னா திடுக்குன்னுமே உய்ய ஆஹா ஜெய் ஜெய் ஸ்ரீராம்லாம் வரவே வராது. ஆஞ்சநேயரே வந்தாலும் இப்படி ஒரு திடுக்குன்னு தான் ஆகுமே ஒழிய சத்தியமா ஜெய் ஸ்ரீராம் ஆஹா ஆஞ்சநேயர் வந்துட்டாருன்னா சத்தியமா அந்த கையும் ஓடாது, காலும் ஓடாது, வாய் பேசவும் வராது. அந்த மேக்சிமம் மூர்ச்சியாகி விழுந்துடும். இதுதான் நடக்கும். அதை சுற்றி கீழே விழதான் முடியும். அந்த மாதிரி தான் இவளும் விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ முகத்தில் தண்ணி எல்லாம் தெளிக்கிறா. சிஷ்யா என்ன ஆச்சுன்னா, எங்க குருநாதர் எங்க அப்படின்னா, அவர் சாப்பிட்டு எங்கே போயாச்சு அப்படின்னா அந்த இடத்த போய் நமஸ்காரம் பண்ணா. தன் ஹிருதயத்துக்குள்ள தான் நினைச்சது என் குருநாதர் நடத்தி கொடுத்துட்டாரே அப்படின்னு ஆனந்தப்பட்டான். அதனால அவங்க மனசு சத்விஷயங்கள்ல இப்படி லயப்படட்டும். இந்த 5 நாள் மனசுல பாரம் இல்லாம இருக்கு இல்லையா? உங்களோட கமிட்மெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கு, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுவும் ஒன்றும் மாறலாம் இல்லை. நீங்க சுவாமிக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது அதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்க இல்லையா? யோசனை குறைஞ்ச உடனே மனசுல லேசாயிடுது. அது ஒண்ணுமே கிடையாது. மற்ற சமயத்தில் அதை தூக்கி நலைவர். இப்ப 4-5 நாளா இந்த சந்நிதி பார்க்கணும், அவர் அதை என்ன சொல்றாரு, இது என்ன சொல்றாரு, இது என்ன கோவில், இதுல இருக்கும் பொழுது இதுக்கான வெயிட் குறைஞ்சு போயிடுது. அவ வீட்டுல குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், கல்யாணம் ஆகணும், இல்லாட்டி ஆபீஸ் விஷயம் ஏதோ ஒன்று இருக்கதானே செய்யும். வீடு வாசப்படி. மற்ற நாள்லாம் வீட்டில் உட்காந்து இதையே யோசிச்சுட்டு இருப்பேன். இங்கே வந்ததுனால யோசிக்க டைம் இல்லை. அப்பாடா எங்கேயாவது ஒரு சாய்க்கு நிறுத்தினா அகோபாகியம், அவ்வளோதான். எங்கேயாவது தண்ணி கிடைச்சா அகோபாகியம், ஆன் டைமுக்கு லஞ்சு கிடைச்சா அகோபாகியம், ரூமுக்கு சீக்கிரம் போயிட்டு படுக்க விட்டா அகோபாகியம். 8 மணிக்கு பதில் 8:15 கிளம்புனா 15 நிமிஷம் நிஜமாவே அந்த 15 நிமிஷத்துடைய மகாத்மியம் இமயமலையில் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் பேக்கிங் பண்ண வேண்டாம் அப்பாடா அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு காதால நீங்கள் பேக் பண்ணணும், நாளைக்கு காதால பேக் பண்ண வேண்டாம். அது பெரிய லீவு. நிஜமாவே பேக்கிங் பண்ணணும் அப்பாடா இன்னைக்கு லீவு ஐயா நிஜமாவே தோணும். அது அப்பாடா அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்த நாள் பேக் பண்ணா போதுமேன்ற ஒரு சுக்கம். அப்ப மனசு ஏகாகிர சிந்தனையோட தெய்வத்தை சம்பந்தம் இருக்கும். 5 நாள் என்ன பண்ண தெய்வத்தை சம்பந்தம் இருக்கு. அதில் அந்த அம்மாபாயி சமர்த்தராமதாசர சம்பந்தம் இருந்த அப்படி ராதாராணி கிருஷ்ணனையே சுமக்கிறாள். கண்ணன் கிளம்பி பிருந்தாவனத்தை விட்டு மதுரா துவாரகா போயாச்சு. ஆனால் ராதாராணி சதா சர்வதா அவனை தன் ஹிருதயத்தை சுமக்கிறா. அதுபோல நீங்களும் பகவத் அனுபவங்களை அப்படியே சுமந்துண்டு வாழ்ந்துடுங்கோ. அப்ப நிச்சயமாகவே பல இடங்கள்ல பலவிதமான அனுபவங்கள் தானாகவே கிடைக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय भोलो भारत माता की जय. राधे कृष्णा.